இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னையில் உள்ள அறிவாலயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குழுவினர் திமுக குழுவினருடன் முதற்கட்ட பேச்சு நடத்தினர். தொகுதி எண்ணிக்கை சம்பந்தமான பேச்சுதான் இன்னும் தொடர்கிறது. ஏற்கனவே கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என கூறியிருக்கிறோம். அதற்கான அடுத்த கட்ட பேச்சு நடக்க உள்ளது. ஏற்கனவே தந்த தொகுதிகளை குறைப்பது தொடர்பாக திமுக எதுவும் பேசவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் கூறினார். தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் சண்முகம் தலைமையிலான குழுவினர் திமுகவுடன் பேச்சு நடத்தினர். பேச்சு சுமூகமான முறையில் நடந்தது. கூடுதல் தொகுதிகள் கேட்டுள்ளோம், முதல்வருடன் கலந்து பேசி முடிவு தெரிவிப்பதாக கூறினர். தொகுதிகள் சம்பந்தமான எந்த பட்டியலும் கொடுக்கப்படவில்லை என சண்முகம் கூறினார். கம்யூனிஸ்ட் கட்சிகளை தொடர்ந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகளுடன் திமுக குழுவினர் பேச்சு நடத்தினர். திமுக கூட்டணிக்கு பன்னீர்செல்வம் வந்ததை வரவேற்கிறோம். வரும் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு கொங்கு மண்டலம் எங்கள் கூட்டணியின் கோட்டையாக இருக்கும் என அக்கட்சி தலைவர் ஈஸ்வரன் கூறினார். இப்படி திமுக குழுவினர் ஒரே நாளில் 3 கட்சிகளிடம் பேச்சு நடத்தியுள்ளனர். எந்த கட்சிக்கும் தொகுதி எண்ணிக்கை குறித்து உறுதி செய்யவில்லை. அடுத்து காங்கிரஸ், பிசிக, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவற்றுடன் பேச்சு நடத்தப்படுகிறது. மார்ச் 2ஆம் தேதி கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் பேச்சு நடக்கிறது.